இளைஞர்கள் வந்து வருங்கால சிற்பிகள் சொல்லுவாங்க. இந்த நாட்டை வளர்த்த வழி நடத்தி கொண்டு போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான். இப்போ இந்தியாவை கண்டு எல்லாம் பொறாமப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் மிகுதியாக உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அந்த இளைஞர்களை ஒழிக்கணும்னா என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி ஒரு போதையை கொண்டு வந்து கொடுத்து அடிமையாக்கி அவங்க வாழ்வே வந்து வீணாக போயிடுது. அவங்க குடும்பத்துக்கும் உதவ மாட்டாங்க, நாட்டுக்கும் உதவ மாட்டாங்க, அழிஞ்சிடும். அதனால் இது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அதாவது புகையிலை பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து ஏதோ இது மாதிரி விற்கிறாங்க, வஸ்து மாதிரி விற்கிறாங்க. எனக்கு அது பேர் என்னமோ சொன்னாங்க. அது மாதிரி இப்போ ஸ்டாம்பு சைஸில் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய உலாவின் இருக்குது. இப்போ பங்க் கடையிலையும் அதுலேயும் உலாவின் இருக்குது. அதை அன்னைக்கு வாங்கி சாப்பிட்றேன்னு வச்சுக்க, நீ ஒன்றை அழிச்சிக்கிறேன்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. நீ மட்டும் இல்லை, உன் குடும்பத்தையும் அழிச்சிக்கிற. உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகுது. அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து என்னது, நீ ஒன்றை எக்யூப் பண்ணிக்கிற ஸ்டேஜ். அதனால் நம்ம ஒரு சபதம் எடுக்க போகிறோம். இந்த போதைப் பொருள் பக்கம் நம்ம தலை வச்சு படுக்க மாட்டோம் அப்படின்றத எடுக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து எல்லாம் போட்டுருக்கோம். அதனால் நீங்கள் மட்டும் சொன்னால் பத்தாது, உங்ககிட்ட உங்களை சார்ந்தவங்களே இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னைக்கு வந்து இந்த போதைக்கு ஆனால் கவர்மெண்டால் அது ஒழிக்க முடியல, சொல்லிட்டாங்க. எதை அந்த தயாரிப்பை ஒழிக்க முடியல. ஏன்னா அதில் தான் வருமானம் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பட்ஜெட்லையும் அதிகமாக வரி போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடே அதில் தான் நடக்குதுன்னு சொல்லலாம். இது புகையிலை மற்றும் இந்த லிக்யூர் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு பட்ஜெட்லையும் வரி ஏற்றுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஏற்றுவாங்க. சிகரெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் அழிஞ்சு போறீங்க. சினிமாவில் ஒருத்தன் சிகரெட் பிடிச்சிக்கணும் அப்படி காட்டுறாங்கன்னா அது ஒரு ஃபேஷன். இப்போ இப்படி தான் இருக்கணும் போது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நடிகர்களுக்கு அறிவு இல்லை சொல்லப்போனால். உண்மையிலேயே இந்த நாட்டை வழி நடத்தணும்னா அவங்க படத்தில் இந்த இந்த போதை கஞ்சா பொருளை ஒழிச்சிட்டு கொண்டு வரணும். இதை பார்க்கறதால அவங்க ஆழ் மனசில் என்ன வருது, இப்படிலாம் இருந்தால் தான் ஹீரோயிசம் அப்படின்றது ஒன்று டெவலப் ஆகுது. இன்னைக்கு நீங்கள் தலை தூக்கி கொண்டாடுற ஹீரோக்கள்லாம் இந்த வேலையை தான் செஞ்சுன்னு இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, காசுக்காக இந்த வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து யாரும் சீர்திருத்தத்துக்காக வரல, காசுக்காக செய்கிற வேலை இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்களை பாழாக்கின்னு இருக்குது. ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்று மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் நடந்துன்னு இருக்குது. இந்த நாட்டை ஒரு புற்றுச்சல் மாதிரி அழிச்சுன்னு இருக்குது. அந்த அழிவுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த போதை விழிப்புணர்வு நாள் கொண்டாடப்படுது. இன்னைக்கு மட்டும் அதை எடுத்துக்கினா பத்தாது, தினம் அந்த மாதிரி நினைக்கணும். நம்ம அந்த மாதிரி நிலைக்கு போகக்கூடாது அப்படின்றத நீ மனசை உறுதிப்படுத்திக்கணும். அதுக்காக இப்போ வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சபதம் எடுக்க போகிறோம். வாங்க போவோம், எல்லாரும் சேர்ந்து படிங்க. Good morning, children. So today is Drug Abusing Awareness Day. So we're going to take a pledge. I will read the pledge. You follow me. Okay? எல்லாம் திரும்பி சொல்லுங்கப்பா. மறுபடியும் சொல்றத திரும்பி சொல்லணும். எல்லாம் கையை அப்படி வச்சுக்க. We realize that drug abuse is increasing in our country, especially among the youth, and this is a matter of concern. We pledge that we will cooperate in stopping the drug abuse. We promise that we will not consume any harmful or illegal drugs in any way for any purpose. We will create awareness about the ill effect of drug abuse by encouraging every person
especially the youth, so that the youth of India can live drug-free and they can become creative and important members of the society. Today, we pledge that we will stay away from drugs and live a healthy life. Thank you, children.